ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கஜேந்திர ரக்ஷாத்வரிதம் பவல்தமோ கிராகைரிவாகம் விஷயைர் விகிருஷ்டகாம் அபார விஜான தயானுபாவமோ ஆப்தம் சதம் அஷ்டபுஜமோ பிரபத்தியே. 26வது தசகத்துல நாராயணியத்துல 5வது ஸ்லோகத்துல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பட்டத்திரி பக்தி பூர்வமாக கஜேந்திர மோட்சத்தை அனுபவிச்சுருக்கார். யானையான கஜேந்திரன் ருத்துமத்துன்ற அந்த வனத்துல இருக்கக்கூடிய தடாகத்துல ஸ்நானம் பண்ணி இருக்கக்கூடிய சமயத்துல உகூன்ற கந்தர்வன் தேவ மகரிஷியினுடைய சாபத்தினால முதலையாக மாறி எப்போ அந்த கஜேந்திரன் அந்த தடாகத்துல ஸ்நானம் பண்றதுக்காக இறங்குறானோ அப்போ நீ அவனுடைய திருவடியை கெட்டியா கவு. எத்தனை வருஷம் போராடினாலும் நீ விடக்கூடாது. நீ விட்டுட்டேன்னா உனக்கு சாப விமோசனம் கிடைக்காது. கெட்டியா நீ புடிச்சுட்டு இருக்கணும் முழு பலத்தோடன்னு சொன்னதை ஞாபகம் வச்சுண்டு குருவாயூரப்பா இத்தனை வருஷமா எப்ப அந்த யானை இறங்கும்னு காத்து கொண்டிருந்த முதல யானை இந்த உகூன்ற கந்தர்வன் அன்னைக்கு கஜேந்திரன் இறங்கின உடனே பரம சந்தோஷம். கிடுகிடு கிடுகிடுன்னு தேடி போய் ஜக்ராகைனவ் அஸ்தினவோ பாததே சேகே சாந்தியர்த்தமோ கி சாந்திதோ சிஸ்வகானமோ பெருசா வாய பலதுன்னு போய் அந்த கஜேந்திரனுடைய அந்த காலை பிடிச்சு இழுக்கிறானாம். அதாவது குருவாயூரப்பா பட்டத்திரி சொன்னார், அவரவர்களுக்கு அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பலம் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். இது தண்ணியிலேயே வாழறது முதல. அதனால முதலைக்கு எப்பவுமே பலம் எல்லார விட எங்க ஜாஸ்தியா இருக்கும்னா தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு அதிகமா இருக்கும். கரையில வந்துருத்துனா யானைக்கு பலம், தண்ணிக்குள்ள யானைக்கு பலம் கிடையாது. இதே முதல்ல கரைக்கு வந்து காலை பிடிச்சிருந்தா அப்படியே ஒரே நிமிஷம் காலை தூக்கி அதை மெதிச்சு அழிச்சிருக்கும். ஆனா தண்ணிக்குள்ள பலம் முதலைக்கு, அதுக்கு தைரியம். அதனால வேகமா போய் அந்த முதல யானையினுடைய காலை பிடிச்சது. யானை என்னதுன்னு தெரியாம தவிச்சு முதல அப்படின்னு தான் பிளிர ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல இருக்கிற 16,000 யானைகளுக்கும் பயம் வந்துருத்தான். ஏன்னா எப்பவுமே தண்ணிக்குள்ள யானை முதலைக்கு பயப்படும். அதனால இந்த ஆண் யானை மாட்டின்றதுன்னு தெரிஞ்ச உடனே வேகமா நம்மளையும் முதல்ல பிடிச்சுக்க போறதேன்னு சுத்தி இருக்கக்கூடிய பெண் யானைகள் குட்டிகள் எல்லாம் கரையேறிடுத்து. கரையை சுத்திண்டு இவரை எப்படி காப்பாத்துறதுன்னு பார்த்துட்டே நிக்கிறதான். கஜேந்திரனுக்கும் ஒன்னும் புரியல. இந்த ஒரு சூழ்நிலையில சாந்தியர்த்தம் சாந்தி தோசி ஸ்வகானம் 26வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்திலேயும் பட்டத்திரி கடைசி வரியில அழகான ஒரு நீதியை சொல்றார். குருவாயூரப்பா இந்த யானைக்கு இப்படி கஷ்டம் வரலாமா? உன்னை பஜிச்சதே இப்ப கூட இந்த தடாகத்துல இருக்கக்கூடிய ஒரு தாமரப்பூவை பார்த்த உடனே உனக்கு போடணும்னு நினைச்சதே, அப்படிப்பட்ட யானைக்கு நீ முதல்ல பிடிக்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுக்கலாமான்னு நான் நினைக்க கூடாது. என்னுடைய அனுபவத்துல என்ன தெரிஞ்சுட்டேன்னா பட்டத்திரி சொன்னார், சாந்தியர்த்தம் சாந்தி தோசி ஸ்வகானாம். உன்னுடைய பக்தாளுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்து தான் அவளை உயர்ந்த நிலைக்கு உணர்த்துற. ஏன் எனக்கு கூட இப்ப வாதரோகம் அப்படின்ற வியாதின்ற கஷ்டத்தை பட்டத்திரியான எனக்கு நீ கொடுத்ததுனால தானே குருவாயூர்ல இத்தனை நாள் உட்கார்ந்து உன்னுடைய திவ்ய தரிசனத்தோட நாராயணியத்தை எழுதுற பாக்கியம் கிடைக்கிறது. ஒருத்தருக்கும் நீ பக்தாளுக்கு கஷ்டத்தை கொடுப்ப, அந்த கஷ்டத்தை அவன் தாங்கிக்கணும். இவ்வளவு பிரதட்சணம் பண்ணனே, இவ்வளவு அர்ச்சனை பண்ணனே, இவ்வளவு கோயிலுக்கு வந்தனே, எனக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தியே அப்படின்னு ஒண்ணு அவன் நிந்திக்கிறானான்னு நீ எங்களை பரீட்சை பண்ணி பாக்குற. ஆனா அந்த கஷ்டம்ன்றது சாந்தியர்த்தம் சாந்தி தோசி ஸ்வகானாம். அவர்களுக்கு சாந்தி தகா அசி கொடுக்கிற கஷ்டம்ன்றது சாந்தியர்த்தம். அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்வு, ஒரு பெரிய சுகம், பெருமை. இத கொடுக்கறதுக்கு முன்னாடி கஷ்டத்தை கொடுப்பேன். அதாவது ஒரு பரீட்சை வச்ச அப்புறம்தான ஒரு மாணவனை அடுத்த மேல் வகுப்புக்கு அனுப்புறா. ஒரு பள்ளிக்கூடத்துல பரீட்சை வைக்காம அனுப்புறது இல்லையே. நீ எங்களுக்கு பரீட்சை வச்சு எங்களை வாழ்க்கையில நீ உயர்த்துற. எப்படி ஒரு தியாகராஜர், ஒரு ராமதாசர் முதலியவருடைய ஒரு சரித்திரங்கள், ஏன் திருமங்கையாழ்வார் இவர்களுடைய சரித்திரங்கள்லயோ
பக்த விஜயத்துல வந்த பாகவதோத்தமாளோ நாயன்மார்களோ எந்த பக்தர்களை பார்த்தாலும் பகவானால் பரிசோதிக்கப்பட்டவர்களாக இருப்பார். ஆனா கடைசியா பார்த்தா அவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும். அதனால யானைய முதல்ல கிடைச்சதேன்னு நான் கஷ்டப்படல, எனக்கு புரிஞ்சுடுத்து. சாந்தியர்த்தமும் சாந்திதோசி ஸ்வகானாம், எனக்கு புரிஞ்சுடுத்துன்னு தொடர்றாராம். யானைய முதல்ல பிடிச்சதும் பட்டத்திரி வர்ணிக்கக்கூடிய அழகும் இந்த சூழ்நிலை எல்லாம் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஜேந்திர வரதர் திருப்பத்தூர் அந்த திருக்கோயில்ல தத்ரூபமாக ஒரு சிற்ப வடிவத்தில் நம்ம காணக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு நாராயணியத்தில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அந்த காட்சியோடு நமக்கு அமையிறது. எப்படி இதோ கோயில்ல நம்ம பிராகாரத்துல வலம் வந்துருக்கோம். கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் திருப்பத்தூரும் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். ஜோலார்பேட்டையிலிருந்து 7 கிலோமீட்டர், வாணியம்பாடியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் உற்சவர் கஜேந்திர வரதராக நமக்கு சேவையை அளிக்கின்றார். அந்த கஜேந்திர வரதருடைய தரிசனத்திற்காக நாம் செல்ல முன்பு அழகான ஒரு சுதை வடிவத்திலே, ஆகா இதோ எந்த ஸ்லோகத்திலே எந்த பொருளை பட்டத்திரி வர்ணித்தாரோ அதே காட்சியை நாம் இங்கு தரிசிக்கின்றோம். இந்த யானையானது தடாகத்திலே இறங்கி இருப்பதும் சுற்றும் அந்த வருணனுடைய தோட்டத்தை போன்றே மரங்களும் செடிகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியும், முதலையானது தண்ணீருக்குள்ளே தன்னுடைய வாயை பிளந்து கொண்டு அந்த கஜேந்திரனான யானையினுடைய திருவடியை கவ்வக்கூடிய ஒரு காட்சியையும், அருகிலே சின்ன சின்ன குட்டி யானைகள் கஜேந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோகத்திலே பரிதவிக்கக்கூடிய காட்சியும், அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களிலே பகவான் இவ்வாறு தான் வந்து காப்பாற்ற போகின்றார். நீ கஷ்டத்தை கொடுப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை அளிப்பதற்காக என்று பட்டத்திரி எவ்வாறு இந்த ஸ்லோகத்தை முடிக்க இருக்கின்றாரோ அதனுடைய பொருளை இந்த காட்சி உணர்த்துவது போல, கஷ்டமானது யானையை முதலை பிடிப்பது, சுகமானது இதோ கருட வாகனனாக பகவான் வந்து அவருக்கு தரிசனத்தை அளித்து யானையை காப்பாற்ற இருக்கின்றார் என்று வரக்கூடிய ஸ்லோகங்களிலே இருக்கக்கூடிய சுகமாகிய சரித்திரத்தை இந்த காட்சியானது அழகாக நமக்கு ஞாபகப்படுத்த, அந்த திவ்ய தரிசனத்தோடு இதோ உள்ளேயும் கருட வாகனத்திலே பகவான் யானையை காப்பாற்றுவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அலங்காரங்களை கஜேந்திர வரதருடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். ஆகா, அந்த கருடன் பேலே நின்ற திருக்கோலத்திலே அழகான கிரீடத்தை தான் சமர்ப்பித்துக் கொண்டு அந்த கிரீடத்தின் மேல் ராஜ தலப்பாகை அலங்காரத்தோடு கஜேந்திர வரதர் பரிமளிக்க காட்சியை அளிக்கின்றார். அமைதியான திருமுகம், அந்த திருமுகத்திலே யானையை முதலை பிடித்து விட்டதே என்ற ஒரு பரபரப்பான ஒரு திவ்ய தரிசனம். திலகத்தை தான் சார்த்தி கொண்டு பச்சைக்கல் கர்ண பத்திரங்களுடன் 4 கையிலே சங்கு சக்கரம், அந்த சக்கரத்தை முதலையின் மேல் பிரயோகப்படுத்த வேண்டும் என்று தான் தாங்கிக் கொண்டு கல் பதித்த அபய ஹஸ்தத்தோடும் லாவகமாக கையிலே கதையை ஒரு புறத்திலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கதாகஸ்தத்தோடு சேவையை அளிக்கின்றார். நீலப்பட்டு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஜேந்திர வரதன் முத்து மாலையையும் கஜராஜனை காப்பாற்றவிருப்பதால் கஜலட்சுமி பதக்கத்தையும் தான் சார்த்திக் கொண்டு பல ஆபரணங்கள், திருவடி மேல் வெள்ளைக்கல் பதிக்கப்பட்ட தாமரை பதக்கமானது மிளிர அகன்ற முன்னும் பின்னும் யானையை காப்பாற்றுவதற்காக கிளம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நமக்கு தரிசனமாக திருவடியை முன்னும் பின்னுமாக வைத்துக் கொண்டு என்னை யானையை போன்று நீங்களும் சரணடைந்து விடுங்கள் என்று காட்டக்கூடிய பகவானுக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் கிரீடமும் திலகமும் கர்ணபத்திரத்தோடும் முத்து மாலையோடும் திருமாங்கல்யத்தோடும் காட்சியை அளிக்க, மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் அதே போன்று கிரீடம், திலகம், முத்துமாலை, கையிலே தாமரை, வரதராஜனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தோடு காட்சியளிக்கக்கூடிய இந்த எம்பெருமான் ஆச்சரியமாக பெரிய திருவடியான கருடன் பேர் கம்பீரமாக ஆனையின் துயரம் தீர புல்லூர்ந்து செல்ல கிளம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை கருடனும் தன்னுடைய இறக்கைகளையும் கண்களையும் அகல விரித்துக் கொண்டு 2 கைகளிலே எம்பெருமானை தாங்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தோடு அவனும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய கருட வாகனனாய் கஜேந்திர வரதனுடைய திவ்ய ஹாரத்தியோடு
நாம் நாராயணியத்தின் 26வது தசகத்தில் 5வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு பூர்த்தி செய்கின்றார் என்ற ஒரு பரிணாமத்திற்கு திரும்பிவிட்டோம். அவரும் குருவாயூரப்பா ஜக்ராகைனோ அஸ்தினோ பாததேசே சாந்தியர்த்தோ சாந்திதோசி ஸ்வகானோ. குருவாயூரப்பா, யானையினுடைய காலம் முதல்ல போய் பிடிச்சது. சாந்தியர்த்தம் சாந்தி தோசி ஸ்வகானாம். நீ ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதே பக்தர்களுக்கு நீ சுகத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் ஒரு பெரிய நீதியை நான் புரிஞ்சுட்டேன். கஷ்டம்னு வந்த உடனே நீ காப்பாத்துறதுக்கு தயாராயிர, அலை கொலைய நிலை கொலைய நீ வரப்போற. கருடன் பேர்ல ஏறிண்டு புல்லூர்ந்து வரப்போற. கருடனும் உன்னுடைய வேகத்துக்கு ஏத்தா மாதிரி வரலன்னு அவன் பேர்ல இருந்து குதிச்சு கையில கருடனை பிடிச்சிட்டு வரத்துக்கெல்லாம் நீ யோஜனை பண்ணிட்டு இருக்க, வேகமா காப்பாத்தணும்னு. ஆனா இங்க ஏற்பட்டதுன்றது ஒரு பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு செவ்வை சூடுவார் சொன்னார், மறுவிளையாடு மந்தல்நரை மலர் பறித்து வீசி விரிபுணல் ஆடும் இயல்வை வெஞ்சில விடங்கினர் கவ்வி பெரியோர் போர் கலிற்ற ஈர்ப்ப பிடிக்குலம் தடக்கை நீட்டி கரையின் மீது ஈர்ப்பவும் கரி இவர் திலது மாதோ. கஷ்டப்பட்டாத்தான் ஒருவன் சுகத்துக்கு அனுபவிக்க முடியும்ன்ற ஒரு வைபவத்தை நீ காமிக்கிறியோ. அதனால தான் கண்ணன் பாரதத்துல குந்தி தேவியை கேட்கிறார், உனக்கு என்ன வர வேணும்னு. பாண்டவர்களுடைய அன்னையான குந்தி தேவி சொல்றா, கிருஷ்ணா எனக்கு ஒரு வரம் நீ கொடுக்க முடியும்னு சொன்னால் விபத சந்துன சஸ்வதே யாசு சங்கீர்த்தியதே கரிகே. வாழ்க்கையில எனக்கு எப்பவுமே கஷ்டத்தையே கொடுனாலாம். சிரிச்சார் கிருஷ்ணன், இப்படி யாரும் என்ன கேட்டதே இல்லையேன்னு. அப்ப குந்தி தேவி சொன்னா, கஷ்டத்தை கொடுத்தா தான் உன்னை தியானம் பண்ண முடியும், உன்னை தியானம் பண்ணாதான் எனக்கு சுகம் கிடைக்கும். அதனால நீ கொடுக்கிற கஷ்டம் எனக்கு சுகமாக முடியும்னா. அந்த கருத்தை தான் இங்க பட்டத்ரி சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். சாந்தியர்த்தம் சாந்தி தோசி ஸ்வகானம். யானைக்கு நீ கொடுக்க போற தரிசனத்தை எதிர்பார்த்து இருக்கேன்னு இந்த ஸ்லோகம் முடியறது. அதனுடைய தமிழ் பாசுரம், அதாவது 26வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, விஞ்சய ஊகோ என்பான் தேவலர் சாபத்தாலே விஞ்சிய வலிவு மிக்க முதலையாய் விளங்கினாள் கொஞ்சமும் இரக்கமின்றி முதலைதான் யானை காலை வஞ்சமாய் வவ்விற்றன்றோ வரத்தொடு துள்பருள் போயே. அந்த யானையை பிடிச்சதாமே வரத்தோறும் வரதனாக நீ கஜேந்திர வரதனாக வர இருக்காயேன்னு இங்க தமிழ் பாசுரமானது பூர்த்தியாருது. 6வது ஸ்லோகத்துல அடுத்த பரிணாமத்துல பகவான் எப்படி வரப்போறார், முதல்ல என்ன எப்படி காலை பிடிக்கிறது, கஜேந்திரன் எப்படி எம்பெருமான கூப்பிட போறார் என்ற பரிணாமங்களை வர்ணிக்க போறார். தொடரட்டும். நாமும் அடுத்த பகுதியில திருப்பத்தூர் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.